புடிச்சிருக்கா? இல்ல உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலைக்கு என்னால கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் சூப்பர். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா அதுவும் ஈக்குவலா படிக்கும் போது வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா அதுக்கான எஜுகேஷன் பேஸ். என்னமா? இல்ல வேலைக்கு போலான்னு சொன்னனே. வேலைக்கு தான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அது கொஞ்சம் அவ்வளவுதான். மாந்தி வருது. மாந்தி எடுத்தாச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு போக முடியாது. அப்படியா? 1 year later. ஏங்க அந்த வேலை குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. மிருகங்கள் கூட குழந்தை. சரி. ஏங்க பாப்பாவுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இப்ப வேலைக்கு போகவா? 2 வயசு ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு இது பண்ணி போகணும். 4 மாசம் நீ பொறுத்துக்க. 4 மாசத்துல நீ வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. Many months later. ஏங்க ஓகே சக்சஸ். 2வது குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நீ சொல்லுமா, திருப்பி நீ வேலைக்கு சேர்ந்தனா? One eternity later. ஏமா என்ன 2 குழந்தை பிறந்துருச்சு. ஆமா 2வது குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. சரி. இப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. வேலைக்கு போறியா? எப்படி? நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. நான் சொல்லு, எங்கன்னு சொல்லு. நான் காலேஜ் முடிச்சே 10 வருஷம் ஆச்சு. என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு மறந்து போச்சு. அவன் ஒரு மாசம் விட்டு போனாலே அடுத்த செமஸ்டருக்கு என்ன பேப்பர் வரும்னு மறந்துடும். இப்ப போய் நான் வேலைக்கு சேர்ந்து அவன் 7 வருஷமா என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்பேன். நான் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். அதுகளே வச்சு வளர்த்து வாழ்க்கையை ஓட்டுமான்னு சொல்லுவான். அதை நான் கேட்டு வந்து உங்க சொல்லி அழுகுனதுக்கு தானே.